உடற்கல்வி ஆசிரியர் தேர்வில் தயார் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைய பதிவுல நம்ம யூனிட் 4ல அனாட்டமி பிசியாலஜியில பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து இதயத்தினுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய செயல்பாட்டு விதத்தை பற்றி விரிவாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சிறுகுடல் அப்படின்றது வந்து உங்களுடைய சிலபஸ்ல சிறுகுடல் இண்டஸ்டின் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிறுகுடல் அப்படின்றது எந்த மண்டலத்துல வரக்கூடியது அப்படின்னா செரிமான மண்டலம், அதாவது ஆங்கிலத்துல டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெண்டு சிஸ்டம் வந்து எக்ஸ்டர்னல் தொடர்பு கொள்ளக்கூடிய வெளி பகுதியோட தொடர்பு கொள்ளக்கூடியது. ஒன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய நோஸ், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல வந்து காற்றை வெளியில இருந்து தான் நம்ம எடுப்போம். அதை தொடர்பு கொள்ளக்கூடிய சிஸ்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லங்ஸ் தான். அதே மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய உணவை அக்செப்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த செரிமான மண்டலம் வாயில தான் இங்க தொடங்குது. இது ரெண்டுமே நம்ம எக்ஸ்டர்னலா வெளியில தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செரிமான மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம், மாவுச்சத்து பொருட்களை சாப்பிடுறோம், கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், சப்பாத்தி இது போன்ற வகைகள் எல்லாம் பார்த்தோம்னா இது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அடுத்து புரதம் என்று சொல்லக்கூடியது மீன் உணவுகள், அதே மாதிரிக்கு வந்து மீட், இந்த மாதிரி உணவுகள், பீன்ஸ், சோயா பீன்ஸ், கார்ன் இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான புரதம் இருக்கு. அந்த புரதத்தை நம்ம உணவை எடுத்து அடுத்து ஃபேட், அதாவது கொழுப்பு என்று சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இது வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சீஸ், அதாவது வெண்ணெய், நெய் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரிக்கு அடுத்த உணவு அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மினரல்ஸ். அதுல வந்து கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்கு பல்வேறு விதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் நமக்கு தேவைப்படுறது. அதே மாதிரி வைட்டமின் அப்படின்னு பார்த்தோம்னா நீரில் கரையும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், விட்டமின் சி, அதே மாதிரி வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஇகே என்று சொல்லப்படும். இதுதான் நம்ம உணவுல பிளஸ் நீர், இதுதான் சேர்த்து உணவுல எடுக்கிறோம். இந்த காம்பனண்ட் தான் உணவுல எடுக்கிறோம். அப்ப இது வந்து நம்ம உடம்புல எடுக்கும் போது இந்த என்ன செரிமானத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய வெளியில இருந்து எடுக்கக்கூடிய உணவு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு சிக்கலான மூலக்கூறா இருக்கும். இந்த சிக்கலாக இருக்கக்கூடிய, அதாவது காம்ப்ளெக்ஸ் காம்போனண்டா இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருளை நம்மளுடைய செல்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு செயல் தான் இந்த செரிமான மண்டலம். சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றக்கூடிய அந்த உடம்புல நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா செரிமானம் என்று பெயர். இந்த செரிமானம் எங்கே தொடங்குது ஒரு இமேஜின் பண்ணிக்க. இது நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்பு தான். எங்கே தொடங்குது அப்படின்னா முதல்ல வாயில தான் இந்த செரிமானம் தொடங்குது. வாயில 2 வகையான என்சைம்ஸ் இருக்கு. இந்த வாயில இருக்கக்கூடிய டைலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் என்ன பண்ணும்னா கார்போஹைட்ரேட் செரிமானத்தை வாயிலேயே தொடங்கிடும். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. நெருங்க தின்றால் 100 வயது. இதே சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உணவை குடியுங்கள், நீரை மென்று சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவை குடியுங்கள்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி உணவை குடிங்கன்னா வாயில நம்ம உமிழ்நீரோட சேர்த்து நல்லா அரைச்சு உமிழ்நீரோட சேர்த்து அனுப்பும் போதுதான் இந்த டைஜஷன் எளிமையா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து உணவு முழுங்குறாங்க, உணவை வந்து மெல்றது கிடையாது. உணவு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தமிழர்கள் பல்வேறு வகையான வச்சிருக்காங்க. உறிஞ்சுதல், நக்குதல், கடித்தல், கடித்து சாப்பிடுதல், கிழித்து சாப்பிடுதல் அப்படின்ற மாதிரி அரைத்து சாப்பிடுதல் அப்படின்னா நிறைய வகையான உணவு முறைகள் வச்சிருக்கு. அப்ப வாயில தான் இது தொடங்குது. கார்போஹைட்ரேட் டைஜஷன் எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில தொடங்கும். இங்க இருந்து உணவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தொண்டை வழியாக, அதாவது ஈசோபேக்கஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இங்க இருக்கக்கூடிய வந்து அதாவது உணவையும் காற்றையும் பிரித்து செல்லக்கூடிய அதன் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா உணவு குழலுக்கு போகும். இந்த உணவு குழல்ல இருந்து நேர உணவானது வயிற்று பகுதிக்கு போகும். வயிற்று பகுதியிலிருந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி சிறுகுடல், ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இருந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரி பெருங்குடல், பெருங்குடல்ல இருந்து மலப்பை அப்படின்ற ஆனஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு போகும். இந்த மவுத் டு ஆனஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த என்டையர் பகுதியையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஐ ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உணவு செரிமானம் நடக்கக்கூடிய பாதை, அதனால இது பேர் வந்து டி டைஜஸ்டிவ் டிஐ ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து
ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்றோமோ அதே மாதிரிக்கே வந்து இதை டிஐ ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மவுத்துல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஐ ட்ராக் இருக்கு பத்தியில, இது எல்லாமே மனதிலே நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. உங்க உடம்புல இருக்கக்கூடியதான். ஏன்னா இதனுடைய சீக்வன்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. எதுக்கு அடுத்து எது வரும் அப்படின்ற சீக்வன்ஸ் கேட்பாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலையும் சீக்வன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சிறுகுடல்லையும் சீக்வன்ஸ் கேட்பாங்க. வயிற்று பகுதியிலையும் சிறுகுடல் கேட்பாங்க. முன் சிறுகுடல்னா என்ன, நடு சிறுகுடல்னா என்ன, அது மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கே இதுலயும் உங்களுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டின்லையும் அதுக்கு வந்து 4 வகையான பார்ட் இருக்கு. அதையும் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ உணவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு நேரடியா அடுத்து வந்து ஸ்டொமக் வருது. அப்ப அந்த சீக்வன்ஸ் வருது பார்த்தீங்களா? அப்ப இங்கிருந்து வரக்கூடிய உணவு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ட்ராக் தவிர அதோட சேர்ந்து சில அக்சஸரி ஆர்கன்ஸ் இருக்கு. அதுக்கும் டைஜஸ்டிவ்க்கு தேவையான என்சைம்ஸ செக்ரீட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல என்சைம் சொல்றீங்களே அப்படின்னா அதுதான் என்னங்க? ஏன்னா என்சைம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, ஹார்மோன் இருக்கு. ஹார்மோன்றது நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடியதுக்கு பேரு தான் அதுக்கு ஹார்மோன் சொல்றோம். அதே மாதிரிக்க வந்து இந்த என்சைம் அப்படின்றது இட் இஸ் எ கெமிக்கல் காம்பனன்ட். இட் இஸ் எ கேட்டலைசர். கேட்டலைசர் அப்படின்றது ஒரு வினையினுடைய வேகத்தை அதிகப்படுத்தக்கூடியதான் என்சைம் சொல்லுவாங்க. ஒரு வினையினுடைய வேகத்தை அதிகப்படுத்த டு இன்க்ரீஸ் ஆர் ஸ்பீட் அப் தி மெட்டபாலிக் ப்ராசஸ். வளர்சிதை மாற்றத்தினுடைய செயல்பாடுகளை விரைவுபடுத்தக்கூடியதுக்கு தான் என்சைம் அப்படின்றது ஒண்ணு இன்வால்வ் ஆகும். அப்ப என்சைம்ன்றது ஒரு கேட்டலைசர். ஸோ அது வந்து வளர்சிதை மாற்றத்தினுடைய அந்த நடக்கக்கூடிய வினையினுடைய வேகத்தை வேகப்படுத்தக்கூடியதா அதிகப்படுத்தக்கூடியதான் என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்சைம் தான் அங்க வந்து சிறக்கக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா நம்மளுக்கு வந்து லிவர்ல வந்து பைல்ஸ் அப்படின்ற ஒரு இது செக்ரீட் ஆகி ஃபேட் டைஜஷனுக்காக நம்ம உடம்பு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள உள்ள வருது. அதே மாதிரிக்கே பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய இன்சுலின், அதே மாதிரிக்கு வந்து பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய குளுக்குகான், ஆல்பான் பீட்டஸ்ல இருக்கக்கூடிய இதெல்லாமே இந்த டைஜஸ்டிவ் ஆர்கனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும். இப்ப இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி அப்படின்னா ஒன்லி வந்து ஸ்மால் இன்டெஸ்டின் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதாவது குடல் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான பகுதி மிக முக்கியமா இருக்கு. ஒன்று சிறுகுடல், இன்னொன்னு பெருகுடல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப இந்த சிறுகுடல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுகுடல்ல என்ன வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், பொதுவாகவே ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய புத்தகம், அதாவது உடற்கல்வி தொடர்புடைய படிப்புகளை படிக்கக்கூடிய மிக முக்கியமான அனாட்டமி அண்ட் பிசியாலஜியினுடைய அடிப்படையில தான் நான் இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்றேன். ஏன்னா பொதுவாகவே வந்து எந்த கொஸ்டின் பேப்பர் யார் எடுத்தாலும் அவங்க அந்த சப்ஜெக்ட் சார்ந்த ஒரு புத்தகத்தை தான் அவங்க ரெஃபரன்ஸுக்கு எடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் அடிப்படையில தான் நம்ம சில தகவல்களை உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா இப்ப ஜென்ரலா நீங்க வந்து யூடியூப்புக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா பாட புத்தகம் சார்ந்து பள்ளி கல்வி அதாவது வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், சிபிஎஸ்சி புக்கு இப்படி சார்ந்து பல தகவல்களை பதிவு பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்ல நடந்த உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறுகுடல் பகுதியில இருந்து என்னென்ன வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறுகுடல் பகுதியில தான் டைஜஷன் ப்ராசஸ் எண்ட் ஆகுது. எங்க தொடங்குது? வாயில தொடங்குது. முதல்ல எந்த உணவு டைஜஷன் ஆகும்? கார்போஹைட்ரேட். அதனால நொறுங்கு தின்ற வாயில அரைக்க நம்மளுக்கு ஒரு இனிப்பு சுவைக்கு தெரியும் உணவுல. சில உணவுகளை அரைக்கும்போது. அதுக்கு காரணம் என்னன்னா மாவுச்சத்து பொருள் தான் அந்த இனிப்பு சுவையோடு இருக்கும். எங்க எண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, சிறுகுடல் பகுதியில தான் இந்த டைஜஷன் ப்ராசஸ் முழுமையாகவே நிறைவடையுது. இது மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சிறுகுடல் பகுதியில மிக முக்கியமா கேட்கப்படக்கூடிய வினாக்கள்ல சிறுகுடல் பகுதிகளில் நிறைய விதமான என்சைம்ஸ் அதாவது டைஜஷன் செய்யக்கூடிய பல்வேறு அதுவும் குறிப்பாக புரோட்டீன் டைஜஷன் பண்ணக்கூடிய ஃபேட் டைஜஷன் பண்ணக்கூடியது எல்லாமே ஃபேட் டைஜஷன் கடைசி அங்கேதான் எண்ட் ஆகும். இதுக்கான சில முக்கியமான என்சைம்ஸ் அதிகமாக இங்க செக்ரேட் ஆகுது. அதாவது டைஜஸ்டிவ்ல நீங்க எடுத்து பார்த்தோம்னா என்டையரா இந்த ஸ்மால் இன்டெஸ்டின்ல தான் அதிகப்படியான பணி இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. மற்ற இடங்கள்லாம் சிறுகுடல் அதாவது வந்து அதிகமான பணிகள்லாம் அங்கதான் நடக்கும் இந்த டைஜஷனுடைய முடிவும் போது. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு என்சைம்ஸும் என்ன ரோல் பண்ணுது அப்படின்ற கொஸ்டின்ல கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த சிறுகுடல் சுவர்கள்ல டைஜஷன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த சத்து பொருட்களையும் உறிஞ்சி அது பிளட்டுக்கோ இல்ல மற்ற பகுதிகளுக்கு அனுப்பக்கூடியதோ அதை செய்யக்கூடியது அந்த சிறுகுடல் சுவர்களுடைய வால்ல பார்த்தோன்னா வில்லை என்று சிறு சிறு நீட்சிகள் இருக்கும். நீங்க இங்க படத்துல பார்த்தாவே தெரியும். அதுக்கு பேர் வந்து நம்ம தமிழ்ல ஆங்கிலத்துல வில்லைன்னு சொல்றோம். தமிழ்ல அதுக்கு பேர் குடலுறிஞ்சிகள் சொல்லுவாங்க. இந்த நீங்க பார்க்கவே பற்றியெல்லாம் இந்த மாதிரி ஒன்று பார்க்குறோம் பத்தில இதுதான் வந்து குடலுறிஞ்சிகள் சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
இதுல பிளட் வெசல்ஸ், நிணநீர் நாளங்கள் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இது வழியாக தான் என்ன பண்ணணும்னா டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இது சிறுகுடல் சுவர்ல இது இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டினுடைய வால்ல இருக்கும். அப்ப இது உறிஞ்சி உணவு சத்து பொருட்களை எங்கெங்க அனுப்பணுமோ அதை அனுப்பிச்சிடும். பிளட் வெசல்ஸ்க்கு அனுப்பக்கூடியதை பிளட்டுக்கு அனுப்பிடும். சில பகுதிகளை வேற பகுதிக்கு அனுப்பக்கூடிய பகுதிகளை வேறு பகுதிகளுக்கு பிரிச்சு அனுப்பிற வேலையை பார்த்தோம். சரியா? அப்ப இதுதான் சிறுகுடல்ல அப்ப இதுக்கும் வில்லையை பற்றியான வினாக்களுமே தொடர்ச்சியா உங்களுக்கு பல்வேறு விதமான எந்த எக்ஸாமினேஷன், போலீஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், இந்த மாதிரி இதுகள்ல தான் கொஸ்டின்ல வினாக்கள் கவர் பண்றாங்க. இது மேஜரா உங்களுக்கு சிறுகுடல் பகுதியை பொறுத்தளவு கேட்கப்படக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய வினாக்கள். இப்ப அதுல வந்து நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம வந்து என்டையர் சிஸ்டத்தை நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான வினா கேட்கிறாங்க. இந்த சிறுகுடல் பகுதியில 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. அந்த 3 முக்கியமான பகுதிகள்ல ஆர்டர் கேட்பாங்க. டியோடினம், ஜெஜியம், இலியம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 விதமான இதுக்கும் வந்து முக்கியமா வினாக்கள்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூட கொடுத்திருக்க பாருங்க. பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். அதாவது சிறுகுடல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அல்லது உறுப்புக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன் சிறுகுடல் அப்படின்றது. இதுதான் முன்னாடி இருக்கு. முன்னாடி இருக்கனால அது பேர் முன் சிறுகுடல். டியோடினம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நடு சிறுகுடல் அப்படின்றது ஜெஜியம் ஜெஜினம். அப்புறம் பின் சிறுகுடல் அப்படின்றது இலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத உங்களுக்கு ஆங்கிலத்திலே கொடுத்துட்டு முன் சிறுகுடல், நடு சிறு, பின் சிறுகுடல்னா நீங்க தமிழ்ல சீக்வன்ஸ் எடுத்துருவீங்க. ஆனா அவங்க ஆங்கிலத்திலே கொடுத்து கேட்டிருப்பாங்க. அப்ப டியோடினம் டிஜேஐ அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் என்னது? டிஜேஐ அப்படின்னு நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியில வரக்கூடியது. சரியா? அப்ப இப்ப நான் இது எதுக்காக உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு இமேஜ் நான் காட்டணும். அதாவது நம்மளுக்கு டைஜஷன் எங்கே தொடங்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது வாயில தான் தொடங்குது. வாயிலிருந்து நேர ஈசோபேகஸ் வழியாக உணவுக்குழல் வழியாக உணவுக்குழலுக்கு வருது. அப்புறம் ஸ்டொமக்குக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கடைசியா வந்து ஆனஸ் பாயிண்ட்டுக்கு போகுது. இதுதான் ஆக்சுவல். இதைத்தான் இங்க பாத்துருக்கு பாருங்க. அப்ப சிறுகுடலை உங்களுடைய மனதில் இமேஜின் பண்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன் ஆக்சுவலா. இப்ப நீங்க இங்கேயே அதுல குறிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இங்க ஸ்டொமக் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டொமக்குக்கு அடுத்து பாருங்க. இங்க நேர இந்த ஸ்டொமக்ல தான் இந்த HCl என்ற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகும். சரியா? அப்ப எங்க அந்த HCl செக்ரீட் ஆகுதுன்னு கேட்டானா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகுதுன்னு கேட்டானா, இங்க தான் வயிற்று பகுதியில தான் செக்ரீட் ஆகும். ஸோ இப்ப இங்க பாருங்க, இங்க இருந்து வரக்கூடிய அடுத்த பார்ட், அதாவது வயிற்றிலிருந்து தொடங்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, அது பேர் முன் சிறுகுடல் அப்படின்னு சொல்லுவாங்க. டியோடினம் முன் சிறுகுடல். வயிற்றிலிருந்து உணவு இங்கு உள்ள வர ஆரம்பிக்கும். கணைய நீரோட சேர்ந்து வரும். கணையம்ன்றது என்னது? பான்கிரியாஸ். பான்கிரியாஸையும் சேர்த்துக்க அந்த உணவு அந்த இதையும் சேர்த்துக்கிட்டு தான் இந்த இடத்துல இருந்து உள்ள என்டர் ஆகுது. இப்படி வரக்கூடியதுக்கு பேர் முன் சிறுகுடல் அப்படின்னு சொல்றோம். இந்த முன் சிறுகுடல் இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்க வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, கீழே வந்து இந்த படத்துல வர்றது நடு சிறுகுடல். அதுக்கடுத்து இங்க வரக்கூடிய பகுதி வந்து பின் சிறுகுடல் அப்படின்னு. இப்ப இது வந்து முன் சிறுகுடல்ல பார்த்தோம் அப்படின்னா, கணைய நீரு, அதே மாதிரி லிவர்ல செக்ரேட் பண்ணக்கூடிய பித்த நீர் எல்லாமே கலந்துக்கிட்டு தான் வரும். ஸோ வந்து ஃபுட் ஃப்ரம் தி ஸ்டொமக் மிக்சஸ் வித் தி பைல்ஸ் அண்ட் pancreatic juice. A mixture of pancreatic and பைல்ஸ்ன்றது லிவர் செக்ரேட் பண்ணக்கூடியது. pancreatic juice அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா pancreas, அதாவது வந்து கணையம் செக்ரேட் பண்ணக்கூடியது. இந்த உணவோட வயிறுல செரிமானம் முடிஞ்ச உணவோட இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு தான் எங்கே வருதுன்னா இந்த பகுதி முன் சிறுகுடல் பகுதிக்கு வருகின்றது. முன் சிறுகுடல் பகுதிக்கு அடுத்து வரும்போது நடு சிறுகுடல்ல என்ன நடக்குது அப்படின்னா செரிமானம் மற்றும் சத்துக்கள் உறிஞ்சுதல் அதிகமாக நடைபெறக்கூடிய பகுதி. அப்ப இதுலயும் பாருங்க, செரிமானம் கம்ப்ளீட்டா முடிகிறதும் சரி, சத்துக்கள் உறிஞ்சப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னா நடு சிறுகுடல். அப்ப நடு சிறுகுடல்ல ஜெஜினம் என்று சொல்லக்கூடிய பகுதியில நிறைய வேலைகள் நடக்குது அப்படின்றது பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா பின் சிறுகுடல் அப்படின்னா மீதமுள்ள செரிமான சத்துக்கள் உறிஞ்சப்படும் பகுதியாக, அது அப்சார்வேஷன் ஆஃப் தி ரிமைனிங் நியூட்ரிஷன் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். இங்கே உறிஞ்சப்பட்ட நடு சிறுகுடல்ல உறிஞ்சப்பட்ட பெரும்பான்மையான சத்து பொருட்கள் போக மீதம் இருக்கக்கூடிய அந்த சத்து பொருட்கள் வந்து பின் சிறுகுடலில் இருக்கக்கூடிய சுவர்களில் இருக்கக்கூடிய வில்லைகள் மூலமாக இது உறிஞ்சப்படும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்காக நான் இப்ப சொன்னேன். அதுக்கடுத்து வந்து இங்கே வரக்கூடிய இந்த பகுதி பகுதியில பெருங்குடல் பெரும் பகுதியா இருப்பதில இதெல்லாம் பெருங்குடல் பகுதிகள். அதை பத்தி நம்ம அடுத்த ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப இந்த படம் ஸ்ட்ரக்சருக்காக நான் சொன்னேன். இப்ப உள்ள போய் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல பல்வேறு தகவல்களை நம்ம தேர்வு தொடர்புடைய தகவலை பார்ப்போம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டின் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது இதே மாதிரி ஸ்டொமக்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. இந்த உணவும் ஆசிட்டும் கலந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜுக்கு என்னன்னு சொன்னா கைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவும் ஆசிட்டு சேர்ந்து, இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின். நம்ம இப்போ ஸ்டொமக்கை பத்தி பார்க்கல, இண்டஸ்ட்ரின் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா ஸ்மால் இன்டெஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டின் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாமினேஷன்ல வரக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்மால் இன்டெஸ்டின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செரிமான மண்டலத்தினுடைய முக்கியமான செரிமான மற்றும் உறிஞ்சுதல் பகுதி. மிக முக்கியமானது. அது ஏன்னா அதிகப்படியான அங்கே தான் செரிமானம் நடக்குது. இப்ப மெயின் ஃபங்க்ஷன் அப்படி முக்கியமான பணின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், செரிமானத்தை
நிறைவு செய்தல் மற்றும் ஒரு செரிமான சத்துக்களை உறிஞ்சுதல் இந்த பகுதியில தான் நடக்குது. சிறுகுடல் பகுதியில இருக்கக்கூடிய அதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா டியோடினம், ஜெஜியம், இலியம். இது ஆர்டர் மாறக்கூடாது. டியோடினத்துக்கு அடுத்து தான் ஜெஜினம், ஜெஜினத்துக்கு அடுத்து தான் இலியம். அதாவது முன் சிறுகுடல், நடு சிறுகுடல், பின் சிறுகுடல் என்று சொல்லக்கூடிய பகுதிகள். அடுத்து டியோடினம் என்று சொல்லக்கூடியது முன் சிறுகுடல் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றிலிருந்து வரும் உணவு இங்கு கணைய சாறு மற்றும் பித்தநீரோட 2 கலக்கக்கூடியது. அப்ப எந்த இடத்துல வந்து எந்த சிறுகுடல் பகுதியில எந்த பார்ட்ல உங்களுக்கு வந்து கணையச்சாரும் பித்தநீரும் கலக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டியோடினம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து ஜெஜியத்துல பார்த்தோம் அப்படின்னா நடுச்சிறுகுடல் செரிமானம் மற்றும் சத்துக்கள் அதிகமான சத்துக்கள் இங்க உறிஞ்சி கொஞ்சம் தான் வெளியில போகும். அங்க போறதுலதான் கொஞ்சம் இலியத்துல போய் என்ன பண்ணும் பின் சிறுகுடல் மீதமுள்ள செரிமான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அடுத்து இருக்கக்கூடிய கழிவு பொருள் சக்கை இருக்கு பத்தியெல்லாம் அங்க அந்த இலியத்தில் இருக்கக்கூடிய சக்கை வந்து என்னன்னா எங்கே தள்ளப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய பெருங்குடல் பகுதிக்கு அதை அனுப்பிச்சு. அப்புறம் இங்க நடக்கக்கூடியது அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல் அப்படின்றது. உறிஞ்சுதல்னா உணவை உறிஞ்சக்கூடியது குடல் உறிஞ்சுதல். பெரும்பாலும் குடல் சிறுகுடல்ல தான் இது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதை உறிஞ்சக்கூடிய அந்த உறுப்புக்கு பேர் என்னன்னா வில்லை என்று சொல்வது ஆங்கிலத்துல சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு பேர் குடலுஞ்சிகள் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுதான் இந்த வில்லை. நான் கொஸ்டின்ல கேட்பான்னு சொன்னேன் மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னேன்ல அதுதான். அப்ப இதுல இப்ப சிறுகுடலை பற்றி கேட்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்ன பார்ட் இருக்கு, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு. அடுத்து தேர்வுல கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கடினமான பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா இதுல சுரக்கக்கூடிய என்சைம்கள் அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன ஒர்க்கை பண்ணுது, என்னென்ன வேலையை பண்ணுது, அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்சின் அப்படின்ற ஒரு என்சைம். ட்ரிப்சின் அப்படின்றதாவே அது வந்து புரோட்டீனுடைய டைஜஷனுக்கு உதவி செய்யக்கூடியதான் ட்ரிப்சின் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புரோட்டீனை வந்து என்ன பண்ணுதுன்னா பெப்டைடஸா மாத்துது. அப்ப கேட்பாங்க உணவுல இப்ப கேட்பாங்க ட்ரிப்சின் வந்து எந்த செரிமானத்துல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா புரத செரிமானத்துல ஈடுபடுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு மாதிரி எப்படி இன்டைரக்டா கேட்பாங்கன்னா புரதத்தை பெப்டைடாக சிறுகுடல் பகுதியில் மாற்றக்கூடிய என்சைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ட்ரிப்சினுடைய மேஜர் ரோல் என்ன? புரோட்டீனை பெப்டைடாக மாற்றுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பெப்டிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், அது எரிப்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெப்டைட்ஸை வந்து அமினோ ஆசிட்டாக மாற்றுது. ஏற்கனவே ட்ரிப்சின் என்ன வந்துச்சுன்னா புரோட்டீன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பெப்டைடா மாத்துச்சு. பெப்டைடு என்ன பண்ணுது அப்படின்னா பெப்டிடைஸ் அப்படின்றது நீ பாருங்க பெப்டிடைஸ் டேஸ் அப்படின்னு அந்த அமைலேஸ், மால்டேஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், லிபேஸ், அந்த பேஸ் ஏஸ்ன்னு வந்தாவே அது பெரிய என்சைம் அர்த்தம். இப்ப இது பாருங்க இது பெப்டைடு, ஆனா இது வந்து பெப்டிடேஸ் அப்படின்னா டேஸ்ன்னு வந்துருச்சா அப்ப அந்த லேஸ் அப்படின்ற டேஸ் பிரக்டோஸ் அப்படி அந்த சொல்றோம்ல மேலக்டோஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி தான் அது வந்து சாரி இது வந்து என்சைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பெப்டிடேஸ் அல்லது எரிப்சின் சொல்லக்கூடியது என்னன்னா இங்க பெப்டைடை எப்படி மாத்தணும் அமினோ ஆசிட்ஸா மாற்றும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கடினமான பகுதின்னு சொன்னேன். ஏன்னா இந்த வார்த்தை ஃபுல்லா என்ன சயின்டிபிக் டேர்ம்ஸ். அப்ப பெப்டைடை புரோட்டீனை பெப்டைடா மாற்றக்கூடிய என்சைம் எதுன்னு கேட்டோம்னா ட்ரிப்சின். அதே மாதிரி பெப்டைடை அமினோ ஆசிட்டாக மாற்றக்கூடிய என்சைம் கேட்டோம்னா பெப்டிடேஸ் அல்லது எரிப்சின் சொல்லலாம். இது அடுத்து பார்த்தோன்னா அமைலேஸ் என்று சொல்லக்கூடிய அமைலேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்த சத்தை டைஜஷன் பண்ணா ஸ்டார்ச் எப்படி மாற்றும்? ஸ்டார்ச் அப்படின்றது மாவுச்சத்து பொருள் தான். சரியா? ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸ் போன்ற எளிய சர்க்கரையாக மாற்றும். அதாவது ஸ்டார்ச் அப்படின்றது கூட்டு சர்க்கரை, அது வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பனன்ட், அது வந்து எளிய சர்க்கரை மால்டோஸாக மாற்றும். அப்ப ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றக்கூடிய சிறுகுடலில் இருக்கக்கூடிய என்சைம் எதுன்னு கேட்டாங்கன்னா அமைலேஸ். அடுத்து மால்டோஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மால்டோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது மால்டேஸ் அப்படின்றது என்சைம். மால்டேஸ் இந்த இடத்துல ஏ இருக்கு பாருங்க மாத்திக்கிறாரு. மால்டேஸ்னா என்சைம், மால்டோஸ்னா என்னது? அது வந்து உணவு பொருள், சத்து பொருள். அந்த மால்டேஸ் அப்படின்றது மால்டோஸை என்னவா மாத்துதா? குளுக்கோஸா மாத்துது. அப்ப மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றக்கூடிய சிறுகுடலில் சுரக்கக்கூடிய என்சைம் எதுன்னு கேட்டாங்கன்னா மால்டேஸ். மால்டேஸ்ன்ற என்சைம் எந்த உணவுப் பொருளை எப்படி மாற்றுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி ரிவர்ஸ்ல கேட்கிறாங்க அப்படின்னா மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுக்ரேஸ் இதுக்கு பேரு அப்படின்னா என்சைம். இது வந்து சுக்ரோஸ்ன்றது சத்து பொருள். அப்ப அதுக்கு அந்த 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 என்ன சத்து பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு ஏத்தாப்புலயே அந்த என்சைம் நேம் இருக்கு பாருங்க. அப்ப சுக்ரோஸ் அப்படின்றது என்னது? சுக்ரேஸ் அப்படின்ற என்சைம்னால அது எதா மாற்றப்படுது அப்படின்னா குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸாக மாற்றப்படுகிறது. சுக்ரோஸ் எப்படி மாற்றப்படுது? குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸாக மாற்றப்படுகிறது இதனுடைய இதுல. அடுத்து பார்த்தோம்னா லாக்டேஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அது என்சைம், அது லாக்டோஸை என்னவா மாத்துது அப்படின்னா குளுக்கோஸ் வந்து கேலக்டோஸாக மாற்றுகிறது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு கடினமான பகுதி தேர்வுல கேட்கக்கூடியதுல. முதல் பகுதி கூட நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடுவீங்க. இது 2வது பகுதி.
அடுத்து லிப்பேஸ். இந்த லிப்புன்னு வந்தாவே அது லிப்பிட்னா அது என்னதுன்னா இது வந்து ஃபேட் டைஜஷன். அப்ப லிப்பேஸ் அப்படின்றது எதை டைஜஷன் பண்ணுது அப்படின்னா ஃபேட்டை டைஜஷன் பண்ணுது. ஸோ ஃபேட்டை எப்படி மாத்துதுன்னா ஃபேட்டி ஆசிட்டாவும் கிளிசரலாவும் மாற்றக்கூடியது அப்படின்னு நம்ம அடுத்து வந்து என்டிரோகைனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, என்டிரோபெப்டிடேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ட்ரிப்சினோசனை எப்படி மாத்துதுன்னா ட்ரிப்சினாக மாத்துகிறது. ட்ரிப்சினோசனை எப்படி மாத்துது? ட்ரிப்சினாக மாற்றுகிறது. இவங்க ட்ரிப்சினாக மாற்றுகிறது. அப்ப ட்ரிப்சினாக மாற்றக்கூடிய என்சைம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்டிரோகைனேஸ். அந்த என்டிரோகைனேஸ் இன்னொரு பேர் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா என்டிரோபெப்டிடேஸ் அப்படின்றதும் அதுக்கு பேர் அழைக்கப்படுகிறது. அப்ப சிறுகுடல் பகுதிகளில் சுரக்கக்கூடிய பல்வேறு விதமான என்சைம்ஸை பத்தி தான் நம்ம இதில் பார்த்தோம். இது வந்து என்ன பாருங்க, இந்த இடத்துல எல்லாமே புரோட்டீன் டைஜஷன், அதே மாதிரி வந்து கார்போஹைட்ரேட்டுடைய ஃபைனல் டச் இங்கே நடக்குது. கடைசி டைஜஷன் சொல்லக்கூடிய இந்த லிப்பேஸ் என்னக்கூடிய ஃபேட் டைஜஷன். அப்ப ஃபேட் டைஜஷன் எங்க முடியுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது முடிகிற இடம் வந்து என்ன அப்படின்னா புரோட்டீன் அண்ட் ஃபேட் டைஜஷன் கம்ப்ளீட்டா என்டையரா முடியக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுகுடல் பகுதி தான். ஸோ அப்ப இதுதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேர்வுல கடினமான, ஏன்னா வார்த்தைகள் வந்து கொஞ்சம் சயின்டிபிக் டேர்ம் யூஸ் பண்ணிருக்கனால கொஞ்சம் இந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப பாருங்க, திரும்ப திரும்ப இந்த வீடியோக்களை கேளுங்க. அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுடைய மனதுல பதிவாயிடும். திரும்ப திரும்ப கேட்டா போறோம். 1க்கு 2 தடவை 3 தடவை நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தைகளை நம்மளால, ஏன்னா இது வந்து நான் இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு கோர் சப்ஜெக்ட். இண்டஸ்ட்ரியில கேட்கப்படக்கூடிய அனைத்து வகையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு தகுந்தால் போலதான் விரிவாக நான் இந்த தகவலை உங்களுக்கு பதிவு செய்யறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வில்லை அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த குடல் உறிஞ்சிகள் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வில்லைன்னு சொல்றோம், குடல் உறிஞ்சி பகுதிகள். இது வந்து சிறுகுடலுடைய உட்சுவர்களில் விரல் போன்ற நீட்சிகளாக காணப்படுகிறது. விரல் போன்ற நீட்சிகள் மாதிரி தான் நீட்டிட்டு அது காணப்படும். இதுக்கு இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்க பார்த்தோம் அப்படின்னா வில்லையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வில்லையிலும் பிளட் கேப்லரிஸ் மற்றும் லிம்ப் வெசல்ஸ், அது வந்து லேக்ட்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிம்ப் வெசல்ஸும் இதோட கம்பைண்டா ஜாயின் பண்ணியிருக்கு. இதனுடைய பணி நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், செரிமான சத்துக்களை உறிஞ்சி அங்கங்க தேவையான இடத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையை இது பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பிளட் கேபிலரிஸ் வந்து ரத்த நுண்குழல்கள் அப்படின்றத பார்த்தோம் போதுன்னா இதனுடைய வேலை என்ன அப்படின்னா பிளட் கேபிலரிஸ், இதுல இருக்கக்கூடிய குழந்தையோட கூட இப்போ பிளட் கேபிலரிஸ் என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸ் மற்றும் அமினோ ஆசிட்ஸ் போன்ற நீரில் கரையும் சத்துக்களை உறிஞ்சுகின்றது. அப்ப குளுக்கோஸ் மற்றும் அமினோ ஆசிட்ஸ் சத்துக்களை உறிஞ்சக்கூடியது சிறுகுடல்ல இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா அதாவது வில்லையில இருக்கக்கூடிய ரத்த நுண்குழல்கள் தான். அடுத்து லாக்ட்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் நாளம் சொன்னோம்ல, அதாவது வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னா செரிமானத்துல கொழுப்பு சத்துக்களை உறிஞ்சுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப கொழுப்பு சத்துக்களை உறிஞ்சக்கூடிய அந்த பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிணநீர் நாளம், அது லேட்ரியல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அது பேர் லிம்பாட்டிக் வெசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிம்ப் வெசல்ஸ் சொல்லலாம், லிம்பாட்டிக் வெசல்ஸ் சொல்லலாம். அப்ப என்னென்னது எங்கெங்க உறிஞ்சப்படுது அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லியாச்சு. அடுத்து மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற உறிஞ்சுதலுக்கான சர்ஃபேஸ் ஏரியாவை பெரிதும் அதிகரிக்கிறது. அப்ப இந்த சிறுகுடன் உறிஞ்சுதல் அப்படின்றது இருக்கு பதிலா அந்த அப்சர்வேஷன் அது நடக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி பகுதியில் இருக்குல்ல, அது சர்ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த ஏரியாவை வந்து பெரிதுபடுத்தக்கூடிய வேலையை, அதிகரிக்கக்கூடிய வேலையை இந்த இது செய்யுது அப்படின்றத சொல்றாங்க. செரிமானம் நடந்ததுக்கு பின்னாடி பர்டிகுலரா ஒவ்வொன்றும் எங்கெங்க அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா சிறுகுடல்ல உறிஞ்சப்படக்கூடிய வில்லைகள் இப்போ பாருங்க, கார்போஹைட்ரேட் வந்து டைஜஷனோட எண்டு ப்ராடக்ட் ஏதாவது மாறி இருக்கும், குளுக்கோஸா மாறி இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவு அது சிக்கலான மூலக்கூறு, எளிய மூலக்கூறு ஏதாவது மாறும் அப்படின்னா குளுக்கோஸா மாறிடும், C6H12O6 மாறிடும். மோனோசாக்கரைட்ஸ் அது வந்து பிளட் கேப்லரி மூலமாக உறிஞ்சப்படும். அடுத்து புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ், அதுவும் எதனால புரோட்டீன் வந்து டைஜஷனோட எண்டு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் தான். சரியா, அமினோ ஆசிட்ஸா அது வரும். அது வந்து எங்கே உறிஞ்சப்படுது அப்படின்னா பிளட் கேப்லரிஸ்ல உறிஞ்சப்படுது. அடுத்து ஃபேட் டைஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் கிளிசரால். அது வந்து ஃபேட் எப்படி டைஜஷனோட எண்டு ப்ராடக்ட் மாறுதுன்னா ஃபேட்டி ஆசிட்டாகவும் கொழுப்பு அமிலங்களாகவும், அதே மாதிரி கிளிசரால் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான அந்த ஃபேட்டினுடைய வடிவமாக அது மாற்றப்படுது. இது வந்து எதனால உறிஞ்சப்படுதுன்னு கேட்டா லேட்ரியல் ஆர் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் வெசல்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்து விட்டமின்ஸ் ஆர் வைட்டமின்கள், தமிழ்ல வைட்டமின்கள் சொல்லுவோம், விட்டமின்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. எளிய உறிஞ்சக்கூடிய வரும், அது வந்து பிளட் மற்றும் லிம்ப் 2 நாளையும் உறிஞ்சப்படும், 2லயுமே உறிஞ்சப்படும். மினரல்ஸ் வந்து கனிம அயன்கள்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ், அதாவது தாது உப்புகள் சொல்றோம்ல, அது வந்து பிளட் மூலமாக உறிஞ்சப்படும். வாட்டரும் நீரும் பிளட் மூலமாக அப்ப டைஜஷனுடைய எண்டு ப்ராடக்ட் வந்து எந்தெந்த பகுதிகளில் உறிஞ்சப்படுதுன்னு தனித்தனியா கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு விடையளிப்பதற்கு எளிமையாக இருக்கும். அப்ப இந்த பதிவுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பதிவு என்ன அப்படின்னா என்டையரா உங்களுக்கு சிறுகுடல் பகுதியில் கேட்கப்படக்கூடிய அனைத்து வகையான விடைகளுக்கும் விடையளிப்பது மாதிரிக்கே தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் செஞ்சிருக்கேன். விரிவான பதிவாக இது இருக்கிறது. இதை தாண்டி உங்களுக்கு வினாக்கள் கேட்பது அப்படின்றது ரொம்ப மிக குறைவானதுதான் உங்களுடைய உடற்கல்வி தேர்வை பொறுத்தளவு. எனவே இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.
இந்த தேர்வு தொடர்புடைய ரெக்கார்டிங் செஷன், அதாவது ரெக்கார்டிங் செஷன் அப்படின்றது 24 மணி நேரமும் 7 நாளும் நீங்க எப்பனாலும் உங்களுடைய நேரத்துக்கு ஏற்றாப்புல அக்சஸ் பண்ணிக்கலாம். நேரடியா வகுப்புக்கு வர தேவையில்லை. நீங்க அங்கவே இருந்து படிச்சுக்கலாம். அதற்கான உங்களுக்கு உங்களுக்கு அந்த தொலைபேசி எண் அப்படின்றது நாங்க கொடுத்துருக்கோம். அந்த தொலைபேசி எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வகுப்பு இணைவது தொடர்புடைய பல்வேறு தகவல்களை அவங்க சொல்லுவாங்க. நீங்க மெசேஜா பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துக்கு பின்னாடி நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. 8838201303 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து காலையில 10 மணில இருந்து நீங்க 8 மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம். 70,10003049 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பணும். வாட்ஸ்அப் தகவல் மட்டும் அனுப்பணும். 9659662412 என்ற எண்ணுக்கு மாலை 6 மணிக்கு மேல நீங்க தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்ல அப்படின்னா இவங்களுக்கும் நீங்க என்னன்னா அவங்க தொலைபேசி அடிச்சு எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி வகுப்பு இணையணுன்றதை பதிவு பண்ணுங்க. அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களை வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.